நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீலோ பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான HDR CC எடிட்டிங் தான் Alight மோஷனில் சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் அதில் பண்ணியிருக்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும். ஓகே, வீடியோவில் நம்ம போகிறது முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. ஓகே, இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். HDR CC எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். போய் மறக்காமல் வந்து அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்க Alight மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து தேவையான ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணலாம். தேவையான ஃப்ரேம் என்ன பார்த்தீங்கன்னா 4:5 தான். அந்த ஃப்ரேமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு கிரேப் வச்சு கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்ம தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ப்ரீவியூவில் ஷோ பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நம்ம தேர்ட் இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அது வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக நான் வந்து அப்படி பண்ணிடுறேன். நீங்கள் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிளண்டிங் ஒப்பாசிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போனதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த அதர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்டாக இருக்க அந்த காப்பி பேக்ரவுண்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து அப்படியே விட்டுருங்க. அதாவது இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் வந்து எந்த வேலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட், அதாவது செகண்டாக பார்க்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இல்லை செகண்டாக அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து செகண்ட் ஆட் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் அந்த வேல்யூ எந்த வேல்யூ வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் வைங்க. அதாவது 1.410 வச்சுருங்க. நான் வைக்கிற பாருங்க, அந்த வேல்யூ மட்டும் வைங்க நீங்கள். ஓகே, டைம் ஆகும், கொஞ்சம் பார்த்து வைங்க. அது அந்த வேல்யூ வச்சுருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 1.410 நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்னு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் காமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது ஸ்டாண்டர்ட் செட்டிங் கூட உள்ளே போயிடலாம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது இதில் வந்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் நான் சொல்கிற வேல்யூ மட்டும் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் கொண்டு வந்துருங்க. மைனஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த வேல்யூ மட்டும் வைங்க. -0.8 வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். அந்த வேல்யூ வைங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வச்சுட்டேன். நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. வேறு எந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மறுபடியும் நீங்கள் வந்து எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஃபோர்த்தான ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கலர் அண்ட் லைட்டை நீங்கள் கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் அண்டு ஷேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேல்யூ அப்படி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதாவது 200 செல்சியஸ் வர மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. நம்ம லாஸ்ட்டாக அதாவது 5th ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ண அதே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன வேல்யூ அப்படி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இதில் மைனஸில் கொண்டு போங்க. ப்ளஸில் இருக்கும், நீங்கள் -30 கொண்டு போங்க. 30 பாருங்க, நான் கொண்டு பாருங்க 30.5 அந்த செல்சியஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா வேறு எந்த வேலையும் சேஞ்ச் பண்ணுறதால அப்படி பேக் வந்துருங்க. பேக் வந்துருந்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளஸ் ஆங்கிள் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வராமல் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதாவது கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணியில் ஒயிட் கலர் அந்த ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இங்கே பிளண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓவர் லைன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லேயர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஒரு இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு 5 எஃபெக்ட்ஸ் அது வந்து ஒரு 2 எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த லேயருக்கு போயிடுங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு போயிடுங்க. எஃபெக்ட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து காப்பி பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்து பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆட் பண்ண அந்த லேயரை எஃபெக்ட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்ஸ் அண்டு ஷேடோ அதாவது நம்ம 4th ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் காப்பி கொடுங்க. அதாவது 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண அந்த லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிடுங்க. எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட்டும் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். காப்பிரைட் இஷ்யூவால் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுடலாம். அதாவது இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரணுன்றதுக்காக நான் ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.